ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி எப்படி ஈஸியாக ஜாயின் பண்ணுறது ப்ளவுஸில் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் வச்சுக்க மாட்டேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியான ஒரு மெத்தடில் நான் சொல்லி காட்ட போகிறேன். வாங்க. நான் வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு தான் இன்றைக்கி நான் பட்டி ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எனக்கு வந்து 6 பீஸ் வேணும். ஆல்ரெடி வந்து லைனிங் கிளாத்தில் வந்து 2 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஒரு கிளாத்தில் ஒரு 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வந்து ஒரு 2 பீஸ், டோட்டலாக வந்து 1 சைடு 3 பீஸ் அப்படிங்கிற மாதிரி 2 சைடும் 6 பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ளவுஸ் கட் பண்ணுறப்பவே எனக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுற இடத்துல இருக்கிற கர்வை நான் அப்படியே வந்து கீழே இருக்கிற துணியை வச்சு பட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து லைனிங் கிளாத் அந்த ப்ளூ கலரு, இந்த பர்பிள் கலர் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து மெயின் ஃபேப்ரிக். டோட்டலாக 6 பீஸு. இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டி வச்சுருக்கிற கிளாத்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, இது உள்ளே போயிடும். அப்போ வந்து நமக்கு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக நாச் போட்டிருக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம கொக்கி சைடு, அதாவது ஓப்பன் சைடு, ஹிப்பு சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு வந்து வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாச் போட்டிருக்கிறோம். எல்லாத்துலேயும் நாச் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பட்டியில் வர்ற அந்த கர்வ் மேல் சைடு, இப்போ நான் கட் பண்ணுற இடத்துல வர கர்வ் வந்து ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் வெட்டுறப்ப கிராஸ் பீஸ் இருந்துச்சு. அந்த கிராஸ் பீஸ்க்கு அடியில் வந்து இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே வெட்டிக்கிட்டேன். பட்டிக்காக நான் எப்போவுமே அப்படி தான் வெட்டுவேன். இதுக்காக நான் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்து நான் வெட்ட மாட்டேன். அதில் வர்ற கர்வை அப்படியே வச்சு நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம எல்லா கிளாத்தையும் இந்த மாதிரி நாச் வர்ற இடத்த எல்லா கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸாக, ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு கிராஸாக வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறப்போ பட்டி மேலே கிராஸ் பீஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும். அதுக்காக அந்த கீழே இருக்கிற அந்த எட்ஜுக்கிட்ட வந்து நம்ம மெயின் பீஸ், அதாவது கிராஸ் பீஸோட எட்ஜை வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து மெயின் பீஸோட இது எட்ஜை வச்சுருக்குறோம். மேலே இருக்கிற அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம தையல் போடணும். 3மே ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். நான் வந்து லைனிங் கிளாத் அடியில் வச்சுருக்கேன். நல்லா படிஞ்சு வர்றதுக்காக இந்த மாதிரி குட்டியாக கீறி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நீட்டாக இருக்குது. ஆப்போசிட் சைடும் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிடலாம். இப்போ வெயிஸ்ட்டில் வந்து 4 ஒரு பகுதி வந்து நான் மார்க் பண்ணுறேன். வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 33 வருது. நான் 8.25 மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். நான் 8.25 மார்க் பண்ணிட்டேன். இதே மாதிரி இதே ப்ராசஸில் இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நமக்கு வந்து கொக்கி சைடு வந்து கிளாத்து நீட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு திருப்பி பார்த்துட்டு நம்ம அந்த நீட்டாக வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். இதில் 8.25 வந்து நான் அளந்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் 2யும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு தையல் போட்டுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் ஷோல்டரில். இப்போ நம்ம ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ண இடத்த வந்து சென்டராக வச்சுட்டு
ப்ளவுஸ் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 2 நாச்சும் பேக் சைடு நாச்சும் ஃப்ரண்ட் சைடு நாச்சும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு கீழே நம்ம ஆல்ரெடி வந்து வெயிஸ்ட் பேக் சைடு குறித்து வச்சுருக்குறோம், ஃப்ரண்ட்டில் வந்து எட்டைகள் குறித்து வச்சுருக்குறோம். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பட்டியோட ஹைட்டு. அந்த அங்கே மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் வந்து பட்டியோட உயரம். நம்ம இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து குழப்பிட்டுலாம் இருக்க தேவையில்ல. அழகாக இதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இன்னொரு மெத்தடு இருக்கும், அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த மார்க் பண்ண இடத்த வரைக்கும் நம்ம டபுள் ஃபோல்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கோடுக்கு உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் உள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ணிட்ட பட்டி, ஆப்போசிட் சைடு வந்து முன்னாடி கொக்கி சைடு நமக்கு ஹைட்டு தெரியறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ண சைடை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டு மார்க் பண்ணோம். இப்போ செகண்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நாச்சு வச்சு ஹிப்பு சைடும் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஒன் சைடு நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா, மடித்து அடிச்சிட்டோம்னா அந்த அளவு வச்சு தான் ரெண்டாவது வந்து கொக்கி சைடு நம்ம அளக்கணும். ஸ்ட்ரைட் கோடு ஃபஸ்ட்டு பீஸில் ஸ்ட்ரைட் கோடு போட்ட மாதிரி இதில் ஸ்ட்ரைட் கோடு போட்டலாம் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கனாவே புரியும். இப்போ இதையும் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். டபுள் ஃபோல்டிங், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஒரு ஃபோல்டிங், அப்புறம் ஒரு ஃபோல்டிங். அவ்வளோதான். இதுக்கு நம்ம பட்டி 3 இன்ச் வைக்கணும், 2 இன்ச் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் இந்த மெத்தடெலாம் வந்து என் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறேன். பாருங்கள், எல்லாமே ஈவனாக வருது. இப்போ வந்து நம்ம கொக்கி பீஸும் பார் பீஸும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட. இன்னொரு மெத்தடு இருக்குது, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், கொக்கி பீஸ் வந்து ஒரே ஓப்பன் சைடு ஒரே ஹைட்டாக இருக்குது, மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணி காட்டுறேன். ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். இன்னும் கை ஜாயின் பண்ணல, சும்மா ரெஃபரன்ஸுக்காக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தையல் போட்டு காட்டுறேன். வெயிஸ்ட்டு வந்து எப்போவுமே பேக் சைடு வந்து 1/2, ஃப்ரண்ட் சைடு 1/4. அப்போது டோட்டலாக பேக் சைடு வந்து 16, ஃப்ரண்ட்டு எட்டைகள், அப்போ டோட்டலாக வந்து 33 வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.